நாம கேட்கிற பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்குதா? அத பத்தின ஒரு அற்புதமான விஷயத்த நாம இப்ப பார்க்கலாம். நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதிலே கிடைக்கலையேன்னு நாம என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கோமா? ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு துவாவும் பதிலளிக்கப்படாம போறதே இல்ல. நமக்கு பதில் கிடைக்கலன்னு தோணினாலும் நமக்கான பதில் ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம பிரார்த்தனைகளுக்கு எப்படிதான் பதில் கிடைக்குது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, நீங்க கேட்டது உடனே கிடைக்கும். இல்லனா ஒரு நல்லதுக்காக சேமிக்கப்படும், அல்லது ஒரு கஷ்டம் நீக்கப்படும். இந்த ஹதீஸ் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆறுதலையும் உறுதியையும் கொடுக்குது இல்லையா? பதில் கிடைக்க தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு பின்னால ஒரு நல்ல காரணம் நிச்சயம் இருக்கும். அதனால நம்மளோட நம்பிக்கைகளையும் தேவைகளையும் நாம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். சரியான பதில் கண்டிப்பா வரும்னு நம்ம முழுசா நம்பணும். இதுதான் நமக்கான மிகப்பெரிய நம்பிக்கை. நம்மளோட உண்மையான பிரார்த்தனை வீண் போகாது. ஒருவேளை இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நாம தயார்படுத்தப்படலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.